தன்னை விட ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆண் என்ன கோ த்ரூ பண்றான். பெண்கள் கொஞ்சம் வெகுவா வந்து நிறைய மாற்றங்களோடு வர கூட இருக்க ஆண்களுக்கு அது பிரச்சனையாக தான் மாறுது. ஏன்னா இந்த மாதிரியான பெண்களோட வளர்றதுக்கோ இல்ல வந்து ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கோ ப்ரிப்பேர் ஆகல. தன்னுடைய அம்மா அப்படி இருக்குல்ல, தன் கூட பிறந்த சகோதரிகள் அப்படி இருக்குல்ல, தன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பெண்கள் அப்படி இருக்குல்ல, அந்த பெண்களை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நான் பழகியிருக்கேன். திடீர்னு நிறைய திங்கிங்கோடவோ இல்ல சொந்த கருத்துக்களை அதிகமா முன்வைக்கிற ஒரு பெண் வரும்போது அந்த பெண்ணுகிட்ட பழகிறதுக்கு யோசிச்சது இல்லை, இல்லை அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தது இல்லைங்கும் போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாம தவிர்க்கிற பல பேர் இருக்காங்க. ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற ஒரு ஆணை ஹேண்டில் பண்ண முடியாத பெண்களும் இருக்காங்க. ஸோ சம்பேர் இது வந்து ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தின ஒரு நிறைய சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். நிழல் யுத்தம் பாலகுமாரன் அவர்கள் எழுதினது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒத்து வரல அப்படிங்கறத ரியலைஸ் பண்றது ஒரு ஸ்டெப். அதுக்கு அப்பவும் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்றதுங்கிறது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்ல அப்பவும் இதுக்கு மேல எந்த ஒரு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு தெரியும் போது ஓகே வேற வழியே இல்லை, நம்ம பிரேக்கப் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கறதா மூணாவது ஸ்டெப். பட் இந்த முடிவை அந்த நபர்கிட்ட சொல்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். அப்புறம் இந்த நபர்கிட்ட நம்ம சொல்றதா இருக்கட்டும், அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் வரதா இருக்கட்டும். இது நம்ம வந்து காதலிக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழல் அப்படின்னு சொல்ல முடியும். இது அவ்வளோ சுமூகமாக ஒரு லவ் பிரேக்கப்லேயே வந்து நடக்கிறது இல்லை. நான் ஒரு லவ் பிரேக்கப் ரொம்ப சாதாரணமாக சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி கல்யாணம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஆயிடுது. ஆல்ரெடி நம்ம வந்து இதுதான் ஃபார் எவர், நம்ம தான் ஃபார் எவர் அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கு அப்புறமா இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்து நமக்கு ஹிட் ஆகும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு நமக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் டினையில் பல காலம் இருக்கலாம். அப்படியே நம்ம அதை அக்செப்ட் பண்ணாலும் இந்த சமூகத்தை பற்றின ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். இது இப்போவே உண்டு. இப்போ ஆனால் டிவோர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற மாதிரி தோணினாலுமே தன்னோட குடும்பத்துலன்னு ஒன்று வரும்போதோ இல்லை தனக்குன்னு அது வரும்போதோ வந்து இன்னுமே அது ஒரு டேபுவான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது சமுதாயத்துக்கு முன்னாடி ஒரு தோல்வி அடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது தோல்வின்னு இல்லை, எந்த ஒரு முடிவுமே அது அப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு தெளிவாக எடுக்கும்போது சரியான முடிவு சேர்ந்திருக்கிறதாவும் இருக்கலாம், பிரிதலாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல எது லாங் டேர்மாக நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்து அந்த முடிவு எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் இதை பற்றி இப்போ பேசுறதுங்கிறது ரொம்ப நார்மல். ஆனால் பாலகுமாரன் அவர்கள் 1988 ஒரு புத்தகம் எழுதுறாரு. நிழல் யுத்தம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட ஓப்பனிங் சீனே இதுவாக தான் இருக்கு. என்னன்னா ஒரு கணவன் தன்னோட மனைவி கிட்ட ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாரு. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகல, நமக்கு 2 பேருக்கும் செட் ஆகாதனால நம்ம வந்து டிவோர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறது இன்னும் அதுக்கு தயாராகலை அந்த சமூகம். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, சைலண்ட் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சைலண்ட் டிவோர்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம 2 பேருக்கும் தெரியும் நம்ம 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு. பட் நம்ம வந்து எதிரி மாதிரி நினச்சிக்க வேண்டாம். ஒரு ரயில் பயணத்தில் ஒரு 2 பேர் நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி பழகுவோம், அவங்கக்கிட்ட ரொம்ப அக்கறை எடுத்துக்க மாட்டோம். அதுக்காக அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் வந்து மூஞ்சி திருப்பிட்டும் போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ரயில் சிநேகிதம் மாதிரி இது வந்து அமையட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாரு. இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே வந்து பாலகுமாரன் அவர்கள் வந்து நிறைய ஃபார்வர்ட் திங்கிங் உள்ள ஒரு நபர். அதை தன்னோட கதைகள் மூலமாக மக்களுக்கு கடத்தி கொண்டு போய் சேர்த்ததில் அவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடுமா, இந்த மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வர்றது சரிதானா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அவருடைய புத்தகங்களும் அவருடைய கதைகளும் அதுக்கு ஒரு பயங்கரமான பங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங் பேட்டர்ன் அங்கே உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு. இன்னொரு பக்கமாக யோசிச்சோம் அப்படின்னா 1947 அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினதும் அதுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்கள் நம்ம வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியான ஒரு சில வருஷங்கள்லேயே ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பிரிட்டிஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த வெஸ்டர்ன் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் திங்கிங்கும் உள்ளே வருது. ஸோ இனிஷியலி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோடு சேர்ந்து வெஸ்டர்ன் கல்ச்சரும் வரும்போது எல்லாருக்குமே அந்த கல்ச்சர் போய் சேரலை. அப்போது சேர்ந்த ஒரு சில குடும்பங்களில் அதில் வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ அவங்களோட திங்கிங் ரொம்ப வெஸ்டர்னாக இருக்குது, ரொம்ப மாடர்னாக இருக்குது. அதில் முக்கியமாக இந்த புத்தகத்தில் வந்து இந்த கதையில் ஒரு கதாபாத்திரம் வருது, அது பெண்ணுடைய அப்பா. இப்போ நம்ம பெண்ணுடைய அப்பா வந்து பயங்கர ப்ராட் மைண்டடாக இருந்து தன்னோட பொண்ணை வளர்க்குறாரு அப்படின்னாலும்
அந்த அப்பாவுக்கு எந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா அவருக்கு இந்த வெஸ்டர்ன் திங்கிங், வெஸ்டர்ன் வேர்ல்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு, அது அவருக்கு பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கதாபாத்திரம், இந்த பெண்ணுடைய அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னா, உலக போகிறப்போ ஒரு பிரிட்டிஷ்காரனோட நான் ட்ராவல் பண்ணுறேன், ஒரு அமெரிக்கனோட நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக போகிறப்போ அவர் ட்ராவல் பண்ணுறாரு. பேர்ல் ஹார்பருக்கு போகிறாரு, செகண்ட் வேர்ல்டு வாரை கண்ணு எதிரே பார்க்குறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக தான் ஒருத்தருக்கு இருந்தார் அப்படின்னாலுமே ஜப்பான்காரன் எப்படி தாக்குறான், அது அப்போ அவருக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசும்போது ஒரு கருத்தையுமே வைக்கிறாரு. ஒரு போர் அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் அது ஒன்று சேர்க்குது, அது கொண்டு வருது, ஒரு லைஃபுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய வருது, உள்ளே இருந்து போராடணுங்கிற ஒரு வெறி வருது. ஒரு போர் இல்லாதனாலவோ என்னவோ இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த அப்பா வந்து முன்வைக்கிறார். ஒரு இளமை பருவத்தில் இதெல்லாம் அவர் கோத்ரூ பண்ணுறார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகுது, கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பியானோ வாசிக்க கற்றுக் கொடுக்கறதுல இருந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்க கற்றுக் கொடுக்குறாரு. அது மூலமாக அந்த பெண்ணுக்கு அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த பெண் சந்திக்கிற மக்கள், அவளுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மாடர்னாக இருக்காங்க. இப்போது இந்த பெண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிறது இந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இது வந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய வீடுகளில் இந்த கேள்வி வந்து அப்பாவுக்கு உண்டு. தான் எது சரி எது தவறுங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு பெண் சுதந்திரம் முக்கியம் அப்படிங்கிறத ஒரு அப்பனால உணர முடியுது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இதே பெண் சுதந்திரம் ஒருவேளை இல்லற வாழ்க்கைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சரியா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் வந்து கூடவே தொத்திக்குது. அதை வந்து இந்த அப்பா கதாபாத்திரம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவர் பாலகுமாரன் அவர்கள் வந்து அது எழுதுறாரு. ஸோ அப்படி செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தன்னோட பிறந்த 4 அக்கா, அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு 4 அக்கா இருக்காங்க. அந்த 4 அக்காவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கணவர்கள் பண்ணுற கொடுமை, அந்த இன்இக்வாலிட்டி அதெல்லாம் அவருக்கு பார்த்ததுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காரு. அப்போ மாப்பிள்ளை தேடுறாரு. மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்காங்கிற முதல் கேள்வி அவர் வைக்கிறாரு. அந்த பொண்ணு இல்லைப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னும் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே அவர் வந்து மாப்பிள்ளை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் வந்து தன்னோட வீட்டுக்கு ஒருத்தர் முரளி அப்படின்னு ஒருத்தர் வராரு. முரளிக்கு வந்து ஒரு வேலை வேணும். அந்த வேலை தேடுற கம்பெனியில் இவர் வேலை பார்க்குறாரு. ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வராரு. அந்த பையனுடைய பண்பு, அந்த அடக்கம் இதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு வந்து இந்த பையனே நம்ம மாப்பிள்ளையாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. ஸோ இந்த யோசனையோடு அவர் வந்து இந்த பையனுக்கு ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு பண்ணுறாரு. பண்ணி அந்த பையனுக்கு வேலையும் கிடைச்சிருது. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனியோட ஜிஎம் கிட்ட வந்து அவர் போய் பேசும்போதே சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு பெண் குழந்தை ஒன்று இருக்கா, அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், எனக்கு அவளை பற்றி நிறைய வருத்தம் இருக்குது, அவளுக்கு ஒரு சிறந்த மாப்பிள்ளை வேணும்னு தேடிட்டு இருக்கேன். இந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வர்ற பையன், இவனுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சதுன்னா நான் அவன்கிட்ட என் பொண்ணை கட்டிக்கிறியா அப்படிங்கிற அந்த ஒரு கான்வர்சேஷனை எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜிஎம்மும் வந்து இவருக்கு வேலையை கொடுத்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு முரளியை. அதுக்கப்புறமா இவர் வந்து முரளிக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாரு. முரளிக்கு முதல் முறை இவங்க வீட்டுக்கு வரும்போதே இந்த வீட்டில் இருக்கிற கல்ச்சர், அந்த ஒரு இது எல்லாமே அவருக்கு புதுசாக இருக்குது. அந்த பெண் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. அவர் பார்த்து பழகின பெண்கள் மாதிரி இல்லை, பழகலை, பட் அவர் பார்த்த பெண்கள் மாதிரி இல்லை. அவர் இருக்கிற வீடு வந்து ஒரு முட்டு சந்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த முட்டு சந்தில் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. அந்த சந்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, கூட்டமாக இருப்பாங்க. அந்த சந்தில் இந்த மாதிரி பெண்கள் கிடையாது, ரொம்ப ரொம்ப அடக்கமாக இருக்க பெண்கள் தான் இருக்காங்க. இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, இப்படி ஒரு பெண் ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க. ஒரு கல்யாணங்கிறது என்ன, ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்ன. இன்ஃபேக்ட் வந்து இந்த புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போதைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆள் தேடும்போது கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க ஐடியாலஜிஸில் இருக்கிற ஒரு கம்பேட்டபிலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஐடியாலஜிஸில் இருக்கிற கம்பேட்டபிலிட்டி தாண்டி ஐடியாலஜியில் 2 பேரும், முரளி ஆகட்டும் இல்லை வந்து அந்த பெண் பேர் லலிதாவாகட்டும், 2 பேரும் எதிர்முனையில் இருக்கிறாங்க. லலிதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மாவே ஆனாலும் சரி அப்பாவே ஆனாலும் சரி எல்லாரும் குழந்தை வளர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் குழந்தைக்காகன்னு வாழக்கூடாது, அவங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை தான் அந்த வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க இருக்காங்க. இதுவே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நீ கணவனே தெய்வம்னு இருக்க மாட்டியா, உன்னோட அப்பா தான் உனக்கு முக்கியம்னு இருக்க மாட்டியான்னா கிடையவே கிடையாது. அப்போ நாளைக்கு நீ அம்மா வந்தால் எப்படி இருப்ப, இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளே வருது. ஸோ இனிஷியலியே இவங்களுக்கு வந்து முரளிக்கு எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு திங்கிங் இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம், அது கூடவே சேர்ந்து இவ்வளோ போல்டாக அதை சொல்கிறாளே அவ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். ஸோ இது எல்லாம் கலந்து முரளிக்கு வந்து ஒரு பிரமிப்பு உண்டாகுது. இன்ஃபேக்ட் கதையோட ஸ்டார்டிங்லேயே இந்த தருணத்திலே வந்து லலிதா ஒன்று சொல்லுவாங்க, இந்த பிரமிப்புங்கிறதுமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது. இப்போ ஒரு
ஒரு கார்டு வச்சு நம்ம கட்டுவோம் இல்லையா, வீடு மாதிரி கட்டுவோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒன் டச்சில் எப்போ ஒன்று விழ தான் போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கிற அந்த பிரமிப்பு பிரம்மாண்டமும், கொஞ்ச நாளைக்கு மனைவி பிரம்மாண்டமாக இருப்பா, இல்லை பிரமிப்பு தருவா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லும்போதும் அவருக்கு வந்து என்ன இவ எல்லாத்தையுமே ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறா, ஃபீலிங்ஸ்னு ஒன்று கிடையாது அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பட் லலிதாவோட பியானோ வாசிப்பாகட்டும், இல்லை அவங்களோட பேச்சாகட்டும், அவங்களோட அழகாகட்டும், இது எல்லாமே முரளியை வந்து கவருது. பாலகுமாரன் அவர்கள் வந்து இதை பற்றியெல்லாம் அழகாக எழுதிட்டே வரும்போது கதையோட எண்டில் முரளி வந்து தன்னோட லைஃப்பை அவர் வந்து வாழ்ந்த ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, அவருக்குன்னு ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கலாச்சாரத்தை தாண்டி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த கலாச்சாரம் இனிஷியலி பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் அது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கசக்க ஆரம்பிக்குது. அவருக்கு அப்பப்போ ஒரு 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 விஷயம் தோணுது. என்னென்னா, சே என்னதான் இருந்தாலும் என்னால் வீட்டுக்கு வந்து ஏய் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட முடியலையே, அவளை மிரட்ட முடியலையே, அவகிட்ட ஏதாவது ஒன்று சீண்ட முடியலையே, அவள் ரொம்ப தெளிவாக இருக்காளே, அந்த தெளிவே ஒரு மாதிரி அந்நியமாக ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எப்படி இந்த கலாச்சாரமும் இவங்க வீட்டில் இருக்கிற விஷயங்களும் உறுத்துது அப்படிங்கிற மாதிரி நிறையா டயலாக்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்குது. கருத்து பரிமாற்றம் எக்கச்சக்கமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐடியாலஜிஸ்க்கான கிளாஷ் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆனால் முன்னாடியே லலிதா கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையும் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இந்த திங்கிங்க்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது கூட வர விஷயங்களுக்கும் நம்ம அடாப்ட் ஆகணும். அப்போது நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகலை அப்படின்னா ஒரு நாள் அவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னா அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ அதை பற்றியுமே அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த புக்கு படிக்கும்போது என்ன ஃபீலிங் இருந்தது அப்படின்னா, எனக்கு எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு விஷயம், ஒரு காலத்தில் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. புத்தகம் படிக்க ஆரம்பித்த புதுசில் வந்து எங்கள் அப்பா சொன்னார், அது மாதிரி இவ்வளோ படித்து ஒரு மாதிரி ரொம்ப தனிச்சே ஆகிடாத, ஏன்னா எல்லார் மாதிரியும் யோசிக்கும்போது இந்த உலகத்தோடு ஒன்றி வாழ்கிறதுங்கிறது கஷ்டம். நீ தனிச்சு கண்டிப்பாக எக்ஸென்ட்ரிக்காக ஒரு தனியாளாக இருப்பேன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. அந்த ஆட்கள் நீங்கள் சந்திக்கலை அப்படின்னாலும், இல்லை அந்த மாதிரி ஆட்களோட நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், உன்னுடைய வே ஆஃப் லைஃப் அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப பீப்புளோட ஒட்ட முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். எனக்கு அதை நினச்சி யோசிச்சிருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஆனால் என்னென்னா, எவ்வளோ படித்தாலும் நம்ம எவ்வளோ விஷயங்களை சேகரித்தாலும் எண்ட் ஆஃப் தி டே லைஃப்பில் இருக்கிற சிம்பிளஸ்ட் விஷயங்களை நம்ம என்ஜாய் பண்ணும்போது தான் நம்ம எல்லாரோடையும் ஒன்று இருக்க முடியும். ஏன்னா அறிவு இருக்கிறதுனால நம்ம வந்து தனிச்சையாக, மற்றவங்களுக்கு அறிவு இல்லைன்னு இல்லை, பட் நமக்கு அறிவு இருக்குன்னு நினச்சிக்கிறதுனால வேணால் நம்ம தனிமையாக இருப்போமே தவிர, ஆனால் நிஜமாகவே நம்மளால் நிறைய விஷயங்களை பல்வேறு முறையில் சிந்திக்க முடியுது அப்படின்னா அந்த சிந்தனை நம்ம மக்களோட சேர்ந்து வாழ விடாது. அப்படிங்கும்போது அந்த சிந்தனைக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுது. நிறையா ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு படங்களில் பார்க்கும்போதோ இல்லை வந்து கதைகளில் படிக்கும்போதோ அவர் இப்படி பேசினா கோவப்பட்டுருவார், அவங்க இப்படி இப்படி தும்முனா கோவப்பட்டுருவாங்க, அவங்க யார் தெரியுமா, அவங்க எப்படிப்பட்ட ஒருத்தங்க பேசினா அது பொறுத்துக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சிந்தனையாளரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் உலகத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் எலான் மஸ்கோடைய பயோகிராஃபி வந்து படிக்கும்போது வால்டர் ஐசக்சன் எழுதியிருப்பார். அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அதில் அவர் எழுதியிருப்பார், இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிக்கான மனிதர்களோடு நம்மளால் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டால் வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் அவங்களால இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. இதே மாதிரி நிறைய கலைஞர்கள் நடந்துக்கிற விதம், அவங்களுடைய அரகன்ஸாக இருக்கலாம், திமிராக இருக்கலாம், அது வந்து நமக்கு பிடிக்கலை. அந்த திமிரை வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணி க்ளோஸில் இருக்கிறது பிடிக்கலன்னா பிடிக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த திமிரை அவங்க தனிச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள்னால தான் அவங்களால அந்த கலையை உருவாக்க முடியுது அப்படின்னா அவங்களால அந்த உலகத்துக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அவங்கள ஏற்றுக்கிறதும் பர்சனலாக ஏற்றுக்காததும் நம்மளோட தனிப்பட்ட வெறுப்பு மட்டுமே. இப்போ எனக்கு ஒரு தாட் இருக்குது, நிறைய அறிவு இருந்து உங்ககிட்ட யாருமே பேச முடியாது அப்படின்னா எதுக்கு உங்களை மாதிரி ஒரு அறிவாளியை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அதே மாதிரி எங்ககிட்ட யார்கிட்டையுமே பேசாமல் ஒரு சிறந்த அறிவாளியாக இருந்து இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கொடூர நோய்க்கு உங்களால் ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னா அந்த மருந்து வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இல்லை. ஸோ எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க. அவங்க நம்மளை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஏற்றுக்கிற இடத்துல இருக்கோமோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான மல்டிபிள் திங்கிங் அப்படிங்கிறது தேவைப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ பாலகுமாரன் அவர்களுடைய இந்த நிழல் யுத்தம் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து நான் வந்து கிண்டல் அன்லிமிட்டெடில் கிடச்சிது. ஸோ அதனால நான் அதில் படிச்சிருந்தேன். ஆனால் அவருடைய உடையார் அப்படிங்கிற அந்த நாவல் தான் பயங்கர பிரபலமான ஒரு நாவல் அவருடையது. ஸோ உடையார் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையில் இன்னும் நான் பேசுகிறதுக்கு அப்படின்னா நிறைய இருக்குது, ஆனால் சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான். பட் அவரோட ரைட்டிங்கில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன்,
ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரி கதைகள் எழுதும்போது அவங்க உடுத்துகிற உடையிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அந்த வீடுலேருந்து ஒரு மாதிரி பயங்கர டீட்டெயில்ஸ் நிறையா படித்து நிறைய புக்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கேன் நான். இவரோட புத்தகங்களில் அந்த வெளி உலகத்தை தாண்டி இன்னர் தாட்ஸ் நிறைய இருக்குது. அந்த கதாபாத்திரம் என்ன யோசிக்குதுங்கிறது நிறையா இருக்குது. அந்த கதாபாத்திரம் உடுத்திருக்க உடையோ, அந்த கதாபாத்திரத்தின் வீட்டில் இருக்கிற விஷயங்களோ, பயன்படுத்தும் பொருளோ, அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த கதாபாத்திரம் இந்த நேரத்தில் என்ன யோசிக்குது, தன்னை விட ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆண் என்ன கோத்ரூ பண்ணுறான். இது இன்னுமே முக்கியம்தான். ஏன்னா நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணும்போது ஒன்று சொல்லுவாங்க, எல்லா ஸ்பீஷீஸுமே தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போ ஒரு வைரஸ் வருது, அதுக்கான இம்யூனிட்டி நமக்கு டெவலப் ஆகுது. அப்போ பிரச்சனைகள் இருக்க ஒரு ஸ்பீஷீஸ் இன்னும் பெட்டராக இவால்வ் ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பெண்களுக்கு காலங்காலமாக நிறைய பிரச்சனைகள் இல்லை தடுப்புகள் இருக்கும்போது அதை மீறி வர்றதுக்கோ இல்லை அந்த பிரச்சனைகள் வெளியே வர்றதுக்கோ நிறைய இம்யூனிட்டியும் நிறைய திங்கிங்கும் தேவைப்பட்டு இவால்வ் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் பிறந்தோன்னேவே தான் ஆண் அப்படிங்கும்போது எல்லா ப்ரிவிலேஜும் கிடைக்கும்போது நிறைய பேருக்கு தன்னோட ப்ரிவிலேஜை குவெஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை தாண்டி எதிர்த்து போராடுறதுக்கோ அவசியம் ஏற்படலை. பட் ஒரு காலகட்டம் தாண்டி பெண்கள் கொஞ்சம் வெகுவாக நிறைய மாற்றங்களோடு வர கூட இருக்க ஆண்களுக்கு அது பிரச்சனையாக தான் மாறுது. ஏன்னா இந்த மாதிரியான பெண்களோட வளர்றதுக்கோ இல்லை ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கோ ப்ரிப்பேர் ஆகலை. தன்னுடைய அம்மா அப்படி இருக்கல, தன் கூட பிறந்த சகோதரிகள் அப்படி இருக்கல, தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பெண்கள் அப்படி இருக்கல. அந்த பெண்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நான் பழகியிருக்கேன். திடீர்னு நிறைய திங்கிங்கோடவும் இல்லை சொந்த கருத்துக்களை அதிகமாக முன்வைக்கிற ஒரு பெண் வரும்போது அந்த பெண்ணுக்கிட்ட பழகிறதுக்கு நான் இது வரைக்கும் யோசிச்சதில்லை, இல்லை அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லைங்கும் போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிர்க்கிற பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற ஒரு ஆணை ஹேண்டில் பண்ண முடியாத பெண்களும் இருக்காங்க. ஸோ சம்பேர் இது ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றின ஒரு நிறைய சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். நிழல் யுத்தம் பாலகுமாரன் அவர்கள் எழுதினது. இந்த புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. கிண்டலில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் கிண்டல் அன்லிமிட்டட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாகவே நீங்கள் படிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. தொடர்ந்து பாலகுமாரன் அவர்களுடைய நிறைய புத்தகங்கள் பற்றி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ANANTHI_RJ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு இன்பாக்ஸில் நீங்கள் அனுப்பலாம். இல்லை புக் ஷோ பேஜில் நீங்கள் இன்பாக்ஸில் அனுப்பலாம். இல்லை ananthi.ayyappan@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இவனா நான் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வீடியோவை பார்க்காம பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அதில் கேட்கலாம். தொடர்ந்து த புக் ஷோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் இன்னும் நிறைய புத்தகங்கள் படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இல்லாமல் அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. எவ்வளோ வேலைகள் சுற்றி இருந்தாலும் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் தொடர்ந்து புக் ஷோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்கு முக்கியமான காரணம் அங்கங்கே நான் பார்க்குற நபர்கள் இதை பற்றி என்கிட்ட பேசுகிறதும் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸும் தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.